அல்லாமல் அறிவியல் பூர்வமாக நம்முடைய பெயர் குறிப்பிட்ட கல்வெட்டே கிடையாது. அந்த அசோக கல்வெட்டில் இருந்துதான் அந்த எழுத்தை எடுத்துக்கொண்டுதான் தமிழர்கள் தமிழ் எழுத்தை உருவாக்கினார்கள் என்ற கருத்தை பல ஆண்டுகளாக சொல்லி வந்தார்கள். ஆனால் அந்த ஆரிய பூக்கள், மலர்ந்தும் மலராத பூக்கள், மூன்றாம் பாலினமாய் மனம் வீசும் பூ. எழுத்தாளர் எழில்வேந்தனின் படைப்புகள் பெண்ணியத்தையும் சமுதாயத்தின் நல்லிணக்கத்தையும் வெளிப்படுத்தி வருவது பாராட்டுக்குரியதாகும். எழுத்தாளர் பாரி செல்வராஜ் அவர்களை திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். புத்தகம் சார்ந்த வாசிப்பு சார்ந்த ஒரு நிகழ்வுல இவ்வளோ மக்கள் ஒன்றா கூடியிருக்கிறதும் அந்த குழந்தை குட்டிகளோட கூடியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த மாதிரி வசதிலாம் கிடையாது. புத்தகம் வந்து ஸ்கூல் புத்தகம் மட்டும்தான், வேறு எந்த புத்தகமே காட்ட மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. பட் இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லா பக்கமும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் புத்தக கண்காட்சி நடக்குது. எல்லா ஊர்லேயும் வாசிப்பதை வந்து ரொம்ப சொல்கிறது வேற வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சி வாசிக்கக்கூடிய மனிதர்கள் வந்துகிட்டே இருக்காங்க, இளைஞர் வச்சுட்டாங்க. அது அரசாங்கமும் நம்ம அரசாங்கமும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுது. ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகமும் சப்போர்ட் பண்ணுது. மாவட்ட நிர்வாகத்துக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப சிறப்பை எடுத்து நண்பர் ராஜ்குமார் வந்து அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் தான் ரொம்ப முக்கியமாக கூப்பிட்ட வேண்டிய. நான் சொன்னேன், நான் புத்தக கண்காட்சியெலாம் பேசுறது கிடையாது, அந்த அளவுக்குலாம் சென்ஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஓகேங்களா, அந்த அளவுக்கு மொழி வளமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை நீங்கள் வாங்க, வாசிப்பும் வாழ்வையும் பற்றி பேசலாம், அதை மக்கள்கிட்ட பேசணும், எளிய மக்கள் வருவாங்க, அவங்கள்ட்ட பேசணும்னு சொன்னாங்க. நான் முதல்ல பேசுறதை விட ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கிளம்பி வந்தேன். ராஜ்குமார் ரொம்ப நன்றி, இங்கே பேசின அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாசிப்பும் வாழ்வும் ஒரு டைட்டில் எனக்கு கொடுத்துருக்காங்க. தலைப்பு வச்சுக்கலாம் பேச முடியாது எனக்கு, பட் ஆனால் அந்த தலைப்புக்குள்ளே நம்ம ஏதாவது பேசி பார்க்கலாம், ஓகேங்களா. எனக்கு தெரியல, நான் அப்படியே வேலையை விட்டு கிளம்பி வந்துட்டேன். நான் சொல்றது என்ன அப்படின்னா, வாசிக்கிறது அப்படிங்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையை டோட்டலாக மாற்றி அமைச்சதுன்னா வாசிப்பு தான், வேற எதுவுமே கிடையாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த மேடையில் இருக்கவும் சரி, இந்த மேடையில் இருக்கவும் சரி, என்னை அழைச்சிட்டு வந்தவங்களும் சரி, இவங்க எல்லாருமே என்னை விட குவாலிஃபைடான ஆட்கள், என்னை விட நிறைய படித்த ஆட்கள், என்னை விட தகுதியான ஆட்கள். ஆனால் ஏன் என்னைய வந்து அவங்க கூட்டிட்டு வந்து இந்த மேடையில் பேசணும்னு ஆசைப்பட்டாங்க உங்களுக்குல வேற ஒன்றுமே கிடையாது. என்னையை வாசிப்பு மாற்றின விதம் அப்படி ரொம்ப சாதாரணமாக இப்போ ஆதிச்சநல்லூர் ஊர் சொன்னாங்கல்ல, அந்த ஊரில் முதல்ல தமிழ்நாட்டில் அகழ்வாராய்ச்சி நடந்த இடம் ஆதிச்சநல்லூர்னு சொன்னாங்கல்ல, அந்த ஊரில் ஆடு வச்சுக்கிட்ட ஒரு பையன், ஓகேங்களா. வாசிப்புன்னு ஒரு இல்லைன்னா இப்போ இவங்க பேசிக்கிட்டு இருப்பாரு, இதே டைம் நான் ஆடு வச்சுக்கிட்டு இருப்பேன், இதான் நடந்துருக்கும், இதுதான் ஒரு வேல்யூ. அந்த ஊரில் அந்த அகழ்வாராய்ச்சி பண்ண அதே ஜெர்மன் அறிஞர் வந்து தோண்டி எடுத்து தமிழ்நாட்டோட பாரம்பரியம் பெருமைகளை காட்டின ஊரில் சாதாரணமாக ஆடு வச்சுக்கிட்டு அந்த வெயிலில் சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு பையன், அங்கே கிடந்த பேப்பர்லாம் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிக்க ஆரம்பிக்கத்தான் அந்த வாசிப்போட ருசி உங்களுக்கு தென்படும். அந்த வாசிப்பு வந்ததுக்கு அப்புறம்னா நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்துட்டு உங்களால் நீங்கள் சென்றடையாத இடத்த பற்றி கனவுகளை காண முடியும். அந்த ருசி எப்போ தட்டுதோ உங்களுக்கு, நீங்கள் நினைக்கலாம் வாசிக்கிறது ஒரு வேலை மாதிரி நினைக்கலாம், வாசிக்கிறது ஒரு கடலை சாப்பிட்ற மாதிரி, வாசிக்கிறது ஒரு பாட்டு கேட்குற மாதிரி, வாசிக்கிறது ஒரு வாக்கிங் போகிற மாதிரி, வாசிக்கிறது நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு எங்காவது பண்ணணுமே தோணும்ல, அது மாதிரி ஒரு அனிச்சை சேவாக இருந்துச்சுன்னா உங்களை அறியாமலே உங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்கும். நீங்கள் வாசிக்க நீங்கள் என்ன தெரியாமல் வாசிங்க, எதையாவது எடுத்து வாசிங்க. நீங்கள் வாசிக்கும் போது உங்களோட பேச்சு மாறும். உங்களோட கோபப்படும்போது கூட நீங்கள் சொல் பிரயோகம் இருக்குல்ல, மனைவியை திட்டினாலும் சரி, அண்ணனை திட்டினாலும் சரி, தம்பியை திட்டினாலும் சரி, அப்பாட்ட பேசினாலும் சரி, யார்கிட்ட வாக்குவாதம் பண்ணாலும் சரி, எப்படியாப்பட்ட வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வாசிப்பு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் யாருக்கும் சண்டை போடாமல் இருக்க முடியாது. அண்ணா இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, மாமனா மச்சானா மனைவியா மகளா யாராக இருந்தாலும் சரி, நம்மளோட ஆர்கியூமெண்ட் பண்ணி தான் ஆகும். அது ஆர்கியூமெண்ட் சண்டையாக மாறும். எப்போ சண்டையாக மாறுது? நாம அவசியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது சண்டையாக மாறும். ஏன் அவசியமற்ற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம்? நமக்கு நம்ம மொழியில வேற வார்த்தைகளே தெரியாது. நம்ம அந்த ஊருக்குள்ளே வாழ்ந்து அங்கே என்ன வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவோமோ அதே வார்த்தையை பேசிட்டு சண்டை போடுவோம். அந்த சண்டை சாதாரண அன்பை கூட பயங்கரமாக பிடிச்சிடும். ஒரு வார்த்தைக்காக பேசாமல் ஆயிடுச்சுக்கு இருக்காங்க.
அப்போ ஒரு சண்டையை, ஒரு கோபத்தை, ஒரு நியாயத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு மொழி ரொம்ப முக்கியம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம மொழின்னா நம்ம ஊர்ல பேசிட்டு தான் மொழி நினைச்சு. நம்ம மொழி வந்து ஒரு மொழியை கற்றுக்கிறது வந்து அந்த மொழியோட அத்தனை வார்த்தைகளையும் கற்றுக்கிறது வந்து உங்களை எவ்வளவு உயரமா மாற்றும் அப்படிங்கிறது நீங்க வாசித்து தான் உங்களுக்கு புரியும். யோசிச்சு பாருங்களேன். இப்போ என்னோட படங்கள்ல நான் ஒரு 4 படம் எடுத்திருக்கேன். இந்த 4 படமே இத்தனை வருஷம் தமிழ் சினிமாவில் பேசாத கான்ட்ரவர்சியலான சிக்கலான படங்கள், ரொம்பவே சிக்கலான கதைகள். இந்த படங்கள்லாம் எடுக்கவே முடியாது, இந்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணவே முடியாது, இந்த படம் எடுத்து யாரும் பார்க்க மாட்டாங்க, யாரும் பிடிக்காதுன்னாங்க. இந்த கதைகளை எல்லாருக்கும் பிடித்தமான கதையாகவும் எல்லாத்துக்கும் பிடித்தமான திரைப்படமாகவும் மாற்ற சொல்லி கொடுத்தது என்னோட வாசிப்பு தான். ஓகேங்களா? அப்ப ஏன்னா இந்த கதைக்குள்ள கோவம் இருக்கு பயங்கரமா. இப்போ கரியர் ஒரு நாள் படத்தை வந்து நான் வந்து பயங்கரமா இங்க உள்ள சினிமா ஃபார்மட்ல ஏற்கனவே நான் பார்த்த சினிமா மொழியில அடிச்ச ரத்த கலந்துதான் ஏதாவது பேசி எடுத்துக்க முடியும். மாமன்னன்ல கண்ணன்ல எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும். என்கிட்ட மாட்டினது நான் கத்துக்கிட்ட வாசிப்பு இன்னொரு சக மனுஷன்கிட்ட பேசும் முறையால எப்படி மாற்றுவது, என்னை எதிர்க்க நினைக்கிற, என்னை கொலை செய்ய நினைக்கிற, என்னை ஒடுக்க நினைக்கிற, என்னை கண்ட்ரோல் பண்ண நினைக்கக்கூடிய மனுஷனையும் நான் மாற்றணும். என் வேலை அதுதான். என்னை நேசிக்கக்கூடிய ஆளாக மாற்றணும் அவசியமே கிடையாது. என்னைய பிடிக்காம என்னை தெருவில் வராத, நீ ரோட்ல வராத, நீ மேலே போவாத, நீ கீழே போவான்னு சொல்லக்கூடிய ஆளை நான் மாற்றணும். அந்த ஆளை நான் மாற்றணும்னா நான் எவ்வளோ வாசிக்கணும் யோசிச்சு பாருங்க. இப்போ நமக்கு பிடித்த ஆள்கிட்ட பேசும்போது நமக்கு ஒரு சாதாரணமான வார்த்தைகள் போதும். ஆனா நம்மளை பார்க்க ஃபுல்லா தலைமுறையா நம்மளை இருக்கக்கூடிய ஆட்களை மாற்றணும்னா எவ்வளவு பேர் வாசிப்பு தேவை. அதை மைண்ட் வச்சுதான் ராத்திரி பகலும் நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். யோசிச்சு பாருங்க. நான் வந்து 2004 சென்னைக்கு ஓடி வந்ததுக்கப்புறம், சென்னை வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இலக்கியம்னு தெரியும், லிட்டரேச்சர்னு தெரியும். சென்னை வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாவல் வாசிக்கிறேன், ஒயிட் நைட்ஸ், வெண்ணிய ஒரு நாவல். அது ஒரு ரஷ்யன் லிட்டரேச்சர், டாஸ்டோவ்ஸ்கி எழுதின நாவல். அந்த நாவலை வாசிக்கணும்னு சொன்னா நம்ப மாட்டேங்க. எனக்கு ரஷ்யா தமிழ் தெரிஞ்சு அப்பதான் எனக்கு வேல்யூ புரிஞ்சிச்சு. நம்ம எல்லா இடத்துக்கும் போகணும் அவசியம் கிடையாது, எல்லா மக்களையும் பார்க்கணும் அவசியம் கிடையாது. இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு புத்தகத்தின் வழியாக இந்த உலகத்தை எல்லா பக்கம் நம்மளால போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறத புரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தேடி தேடி பைத்தியம் மாதிரி வாசிக்க ஆரம்பிச்சேன். ஒரு சாதாரண ஆடி வச்சிருக்க பையன் இன்னொரு ஆள்கிட்ட, ஏன்னா நான் வேலை பார்த்த இடத்துல, நான் ஆஃபீஸ் பையன் வேலை பார்த்த இடத்துல எல்லாம் படிச்சவங்களா இருப்பாங்க. நான் மட்டும் அஸ்டினேட்டர் ஆஃபீஸ் பையன் இருக்கும்போது என் கூட வேலை பார்த்துட்டு எல்லாருமே டாக்டர் படிச்சவங்க அஸ்டினேட்டராக இருந்தாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சவங்க அஸ்டினேட்டராக இருந்தாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சவங்க அஸ்டினேட்டராக இருந்தாங்க. அவங்க கூட நானும் அஸ்டினேட்டர். நான் எங்கேருந்து வந்திருக்கேன், திருநெல்வேலியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். அவங்க கூட எனக்கு இன்ட்ராக்ட் பண்ணவே தெரியல, அவங்க கூட எனக்கு பேச தெரியல. அவங்க எல்லா உலக சினிமாவையும் பார்த்துட்டு, எல்லா சினிமாவையும் பார்த்துட்டு, எல்லா இங்கிலீஷ் நாலேஜோட மொழி எல்லா நாலேஜோட இருக்காங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை இல்லை. புரியுதா அவங்ககிட்ட? என்கிட்ட வாழ்க்கை இருந்துச்சு. நான் என்னோட சாதாரண மொழியில எங்க டைரக்டர் பேச ஆரம்பிச்சேன். எங்க ஊர்னா எப்படி தெரியும் சார், தாமிரபரணி ஆணை பற்றி சொல்றா அப்படின்னா, தாமிரபரணி தொடங்கின புள்ளியில இருந்து சென்றடைகிற வரையும் இடையில இருக்கிறது மட்டும் தாமிரபரணி கிடையாது. அந்த கரையோரம் வாழக்கூடிய மக்களோட வாழ்க்கையை தான் நான் சொன்னேன். இதுதான்டா கதை, இதுதான் சினிமா, இதை நீ எடுத்தா போதுன்னு சொன்னாங்க. அப்போ அதை நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? அப்போ வாசிப்பு தான் என்னை வந்து என்னோட தாழ்வு மனப்பான்மையே போச்சு. இவங்க எல்லார்கிட்டையும் படிப்பு இருக்கு, அவங்க இங்கிலீஷ் தெரியும், அவங்கெல்லாம் வந்து நம்மளை விட குவாலிஃபைடான ஆட்கள் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன்னா, இவங்களை விட பெரிய குவாலிஃபைடான வாழ்க்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிற புரிய வச்சு வாசிப்பு. இன்னைக்கு அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, உன்னால ஈஸியா கதை பண்ணிட முடியுது, உன்னால ஈஸியா படம் பண்ணிட முடியுது, நீ என்ன படம் பண்ணாலும் மக்கள் பார்க்கறாங்க. ஏன்னா என்கிட்ட ஒரு நேர்மையான மக்களுக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை நான் நேர்மையா பதிவு செய்யறேன். அந்த நேர்மையை எனக்கு கற்றுக் கொடுத்தே வாசிப்பு. சரிங்களா? அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற கோபத்தை, உங்களுக்குள்ள இருக்கிற அன்பை, உங்களுக்குள்ள இருக்கிற பொறுமையை, உங்களுக்குள்ள இருக்கிற இயலாமைய, உங்களுக்குள்ள இருக்கிற பதட்டத்தை, கவலையை, இது எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. ஒரு கவிதையாவோ கதையாவோ சிறுகதையாவோ இல்லை ஒரு சொற்கூடாகவே மாற்றணும்னு வச்சுக்கோங்க. நீங்க வாசிக்க ஆரம்பிக்கணும். நீங்க வாசிக்க ஆரம்பிச்சுன்னா நீங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உங்க குழந்தைகிட்ட பேசுற முறை மாறும். இன்னைக்கு உங்க குழந்தை ஒரு தப்பு பண்ணிச்சு எப்படி பேசுவீங்க? ஆனா நீங்க வாசிக்க வாசிக்க உங்க குழந்தைகிட்ட பேசுற உடல் மொழி மாறும். நீங்க உங்க குழந்தை ஒரு 10th படிக்கிற பையன் கிட்ட நீங்க அப்பா எப்படி பேசுறோம், சில டிஸ்டன்ஸ் இருக்கும். எப்படி வந்து அவன் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியாது. அவன் பெரிய தப்பு வந்துருப்பான், அதை உங்களுக்கு ஞாபகம் பண்ணவே தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு தப்பு அப்படின்னா அந்த தப்போட
அடுத்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறோம். அந்த தப்புங்கிறது இயற்கையான ஒரு விஷயம். அது ஒரு பண்ணிட்டான், அதை திருப்பி அவன் பண்ணக்கூடாது. திருப்பி பண்ணாத விட நமக்கு அவன் ஷேர் பண்ணணும். நமக்குள்ள அப்பா பையனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகணும். அப்ப என்ன பண்றது, எப்படி அவன் பேசுறது? நம்ம அப்பா நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரெண்டு, நம்ம அப்பா வீட்டில் நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டே என்னோட அப்பா தான், பெஸ்ட் ஃப்ரெண்டே என்னோட அம்மா தான் ஒரு பையன் ஒரு பொண்ணு சொல்லணும்னா நீங்க அவங்கள்ட்ட பேசி பழகிக்கணும். அப்போ நீங்க என்ன பேசுறீங்க? நீ சாப்பிட்டியா, எவ்வளோ நாள் கேட்பீங்க? நீ தூங்கிட்டியா, உனக்கு ஃபோன் வேணுமா, உனக்கு லேப்டாப் வேணுமா? அது கிடையாது. அவன் அவனோட உலகத்துக்குள்ள போய், அவனோட அக்கா உலகத்துக்குள்ள போய், அவனோட வாழ்க்கைக்குள்ள போய் அவனை ரசிச்சு இங்க பேசுறதுக்கு வாசிப்பு முக்கியம். அவன் இன்னைக்கு கேட்பான், அவன் சாதாரண கேள்வி கேட்பான். இன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்தோம்னா, அல்லது ஒரு விளையாட்டு பார்த்தோம்னா, அல்லது ஒரு இதே ஒன்று பார்த்தோம்னா அதிசயமா சொல்லுவான். அது உங்களுக்கு அதிசயமா தெரியாது. ஏன்னா நீங்க வாழ்க்கை எவ்வளோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க. நம்ம நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டோம். நம்ம பையனோ பொண்ணோ சொல்றது நமக்கு பயங்கரமா தெரியாது, ஆனா தெரியணும். அவன் இந்த வயசுலேயே அதை பார்த்துட்டான் அப்படிங்கிறது அதிசயமா தெரியணும். நம்ம நினைப்போம் அதிக பேசுகிறோம்னு நினைப்போம். ஒரு சின்ன பையன் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா வயசுக்கு மீறிய கேள்வின்னு கேட்போம். வயசுக்கு மீறி ஒரு பையன் ஒரு கேள்வி கேட்கிறான், ஒரு செயலை செய்யறான்னா அது நம்மளோட தப்பு கிடையாது, நம்மளோட தப்பு. நம்ம சுற்றி இருக்கிற சமூகம் அவனுக்கு அவசரமா கற்றுக் கொடுத்துருச்சு. இன்னைக்கு சோசியல் மீடியா போன் இதெல்லாம் இருக்கிறதுனால எல்லா குழந்தைகளுமே எல்லாத்தையும் சீக்கிரமா கற்றுட்டு இருக்காங்க. அப்ப என்ன அப்படின்னா அவனை நிப்பாட்டி பேசுறதுக்கு நமக்கு நிறைய வார்த்தைகள் தேவைப்படுது. நீ யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் வீட்டுல செல்ஃப்ல புத்தகங்கள் அனுப்பி வச்சிருக்கீங்க. பாட புத்தகத்தை நான் சொல்ல, இலக்கியங்களை, தமிழ் இலக்கியங்களை, ஆய்வு கட்டுரைகளை, நம்மளோட மொத்த புத்தகங்களை, லிட்டரேச்சர்ஸை நீங்க எத்தனை அனுப்பி வச்சிருக்கீங்க? நீங்க வாசிக்காம போங்க. இந்த புத்தகம் நம்ம வீட்டுல ஏன் இருக்கு அப்படின்னு யோசிக்கணும். ஒரு நாள் அவன் எடுத்து பார்ப்பான், ஒரு நாள் பின்னட்டை படிப்பான், ஒரு நாள் முன்னட்டை படிப்பான், ஒரு நாள் உள்ள படிப்பான், ஒரு நாள் சைடில் படிப்பான். கொஞ்சம் கொஞ்சமா நவந்து கொண்ட குழந்தைங்களுக்கு அது நாட்கள் அந்த ருசி தட்டான் அவருக்கு அந்த புத்தகத்தின் மீது பெரிய ஈர்ப்பு வரும். ஒரு பையன் புத்தகம் வாசிச்சு பழகிட்டான்னு வச்சுக்கோங்க, எப்படியாவது வாழ்க்கையை எங்கேயாவது தன்னோட புத்தகத்தை உணர்ந்துவாங்க. அவங்க தப்பான வழியில் போயிட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க, தப்பு பண்றாங்கன்னா அவனுக்கு ஒரு திருப்தி வர ஆரம்பிக்கும், அவங்களுக்குள்ள ஒரு குற்றவுணர்ச்சி வர ஆரம்பிக்கும். நம்ம அப்பாவை ஏமாத்துறோம், நம்ம நண்பனை ஏமாத்துறோம், நம்ம சமூகத்தை ஏமாத்துறோம். இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கிறது வாசிப்பு மட்டும்தான். தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க வாசிப்பை நீங்க நம்ம நினைக்கிறோம் நீங்க போன், டிவி, லேப்டாப் எல்லாமே வந்ததுனால புத்தகத்தை வாசிக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. நீ புத்தகத்தை வாசிக்கிறது ஒரு தியானம் மாதிரி. நீங்க வாசிக்க உங்களோட மனம் மேம்படும். முக்கியமான விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இன்னைக்கு நம்ம மாற்றிக்க முடியுமா நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும், ஒரு வேகம் இருக்கும், ஒரு என்ன சொல்றது, சம்பாதிக்கணும், நிறைய பொருளாதார நெருக்கடிகள். ஆனா குழந்தைகளுக்கு அது இல்லை. இந்த குழந்தைகள் முன்னாடி நீங்க காட்டப்படுற உலகத்துல நீங்க கஷ்டப்படுறத குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க. நீங்க கஷ்டப்படுறத குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க, அவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. நீங்க என்ன பண்ணாலும் வெளியே பண்றதா குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க. ஆனா வீட்டுல நீங்க என்ன பண்ணீங்க குழந்தைங்க பார்த்துட்டே இருப்பாங்க. வீட்டுல ஒரு ½ நீங்க புத்தகத்தை வாசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்பாவோட ஹேபிட் புத்தகம் வாசிக்கிறது அப்படிங்கிறது மனசுல ஆழமா பதியும். அப்பாவோட ஹேபிட் நம்படிக்கிறது, அப்பாவோட ஹேபிட் போடணுன்றது, அப்பாவோட ஹேபிட் சட்டடிக்கிறது இல்லாம எங்க அப்பா டெய்லி ½ வாசிப்பாரு, எங்க அண்ணன் டெய்லி ½ வாசிப்பான். அவன் புக்கில் அவன் என்னதான் வாசிக்கிறானே தெரியாது. அப்படின்னு ஒரு நாள் அவன் புக்கை எடுத்து அவன் பார்ப்பான். நீங்க வாசிக்கிறாங்க அந்த ஒத்த புத்தகம் அவனை மாற்ற ஆரம்பிங்க. அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் டெய்லி ஒரு மணி நேரம் யோசிச்சு பாருங்க. நீ படுக்கைக்கு போகும்போது ஒண்ணுமே ஆகிட போதில்லை, ஒரு 10 பக்கம் வாசிக்கிறது, ஒரு 10 பக்கம் வாசிங்க அப்படின்னா நீங்க உங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளே வேகமாக கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை நாம எடுத்தறிஞ்சு பேசாம எப்படி அதை சுமூகமா பேசுறது, அதை அவங்களோட மனசாட்சிக்குள்ள போய். இப்ப நான் ஒரு விக்டிமா இருக்கக்கூடிய பையன், என்னோட கதைகள், என்னோட ஸ்கிரிப்ட் எல்லாமே ஒரு பாதிக்கப்பட்ட பையனோட வாக்கு மூலமாக தான் இந்த கதைகள் இருக்கும். இப்போ வாக்கு மூலம் சொல்லும்போது என்ன ஆகும்னா எதிர்த்தரப்புக்கு அது பயங்கரமா ஹர்ட் பண்ணும். அவன் புரிஞ்சிக்கவே மாட்டான், அவன் கோவப்படுவான், நான் பேசவே கூடாதுன்னு நினைப்பான். ஆனா நான் பேச வச்சு அவன் என் பேச்சை கேட்கணும்னா நான் பிரத்யேகமான வார்த்தையை கண்டுபிடிக்கணும். அவனே அதிசயிக்கிற மாதிரி, அவனே பொறாமைப்படுகிற மாதிரி, அவனை மறந்து கேட்கக்கூடிய வார்த்தையை கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த வேலையை நான் செய்யணும்னா தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட மொழி அறிவை, சிந்திக்கும் திறனை முதல்ல வாசிப்பு என்ன கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு சிந்திக்கும் திறனை கொடுக்கும். ஒரு விஷயத்துக்கு நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்க, என்ன சிந்திக்கிறீங்க அப்படிங்கிற கற்றுக் கொடுக்கும். அது உங்க குழந்தைகளுக்கு நீங்க சொத்து சேர்க்கிறீங்களோ புகழ் சேர்க்கிறீங்களோ என்னன்னு தெரியாது. தயவு செஞ்சு சிந்திக்கிற முறையை மாற்றி கொடுங்க. அவங்க சிந்திக்கிற முறை வந்துச்சுன்னா அவன் எவ்வளவு பிரச்சனைனா
உங்களால் ஒரு குழந்தைய கடைசியும் காப்பாற்ற முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களால் இப்போ வந்து அவனை ஸ்டெடி பண்ணிக்க முடியும். கடைசி வரைக்கும் குழந்தைய காப்பாற்ற ஒரு அப்பா உலகத்தில் இல்லவே இல்லை. அப்படி ஒரு அப்பா கடைசி பார்த்துருந்தா அந்த பிள்ளையை கெடுத்துக்கிறான்னு அர்த்தம். அது உதாரணம் நிறைய லெக்சர்ஸோட பிள்ளைங்க ஒண்ணுமே செய்ய முடியாம உட்கார்ந்துருக்கு. நிறைய நம்ம புகழ்ந்து பாராட்டக்கூடிய லெக்சர்ஸோட குழந்தைங்க நிறைய பேர் வளர்ந்து எந்த துறையில என்ன பண்றது தெரியாம உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா கண்டுக்கவே இல்லை. அவங்கள பணம் இருக்கு, புகழ் இருக்கு, ஆனா அவங்களுக்குள்ள சிந்திக்கிற திறனே இல்லை, வாழ்க்கையும் அவங்களுக்கு இல்லை, போட்டியும் இல்லை, எதுவுமே அவங்களுக்கு புகழோ இல்லை. சிந்திக்கிற திறன் இருக்கும் பட்சத்தில் தான் நாம தனியா கைவிடப்பட்டா கூட, நமக்கு யாருமே இல்லாம போனா கூட ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை ரசிச்சாது வாழ முடியும். நம்மளை ரசிச்சாத ஒரு இடத்துல சந்தோஷமா வாழ முடியும். அதுக்கு வாசிப்பு ரொம்ப முக்கியம். அந்த சிந்திக்கிற திறன் தான் உனக்கு ஒருத்தர் மேல கிடையாது, உன்னை யாரும் ஒடுக்க முடியாது, எல்லாரும் இங்க சமம், ஆண் பெண் சாதி மதம் எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்சிட்டு நீ இன்னொரு சக மனுஷனை உனக்கு ஈக்குவலா நினைக்கணும் அப்படிங்கிற கத்து கொடுக்கிறதே சிந்திக்கிற திறன் தான். அந்த சிந்தனை வந்துச்சுனாலே பாதி பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுவோம், நம்ம நினைக்கலாம் ஒடுக்கும். நம்ம இங்க இருக்கும் அத்தனை பேருமே நமக்கே தெரியாம நம்ம பொண்டாட்டியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்போம், ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணுவோம், மகளை கண்ட்ரோல் பண்ணுவோம், தம்பியை கண்ட்ரோல் பண்ணுவோம். ஏதோ வகையில் நம்ம வந்து அவங்கள சேஃப்டி பண்ணதான் நினைச்சுக்கிட்டு, அவங்களுக்கான வழிகாட்டுதான் நினைச்சுக்கிட்டு, அவங்களை மீறி அவங்களுக்கு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். யோசிச்சு பாருங்க, அவங்களோட சிந்திக்கும் திறனை புகுந்து அவங்களோட சிந்திக்கும் திறனையை நம்ம கம்மி பண்ணி நம்மளோட சிந்தனையின் அடிப்படையில் அவங்க வாழ சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க தயவு செஞ்சு சொல்றேன், உங்க சிந்தனையின் அடிப்படையில் அவங்க வாழ சொல்லி கொடுக்காதீங்க. அவனுக்கு சிந்திக்கும் திறனை சொல்லிக் கொடுங்க. ஓகேங்களா? அவன் சிந்திக்கும் திறனை சொல்லி கொடுக்கணும். அவனுக்கு வாசிப்பு ரொம்ப முக்கியம். நம்மள மாதிரியான எளிமையான மக்களுக்கு இங்க இருக்கும் அத்தனை பேருமே நிச்சயமா எளிமையான குடும்பத்துக்கு நம்மளாதான் இருப்பீங்க. நல்லா தெரியுது. எல்லாரோட முகத்தை பார்க்கும் போது எல்லாம் எங்க அம்மா அப்பா எங்க அண்ணன் தம்பியா தான் தெரியுது. ஓகேங்களா? அதனால என்ன அப்படின்னா நமக்கு எதுவுமே கிடையாது. நம்ம வந்து ஓப்பனா சொல்லணும்னா நம்ம தாத்தா நமக்கு இருக்கிறது நம்மளால ஈஸியா வாங்க முடிஞ்சது புத்தகங்கள் தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து பக்கத்து வீட்டுல இருக்க ஃப்ரிட்ஜை பார்த்து, பக்கத்து வீட்டுல இருக்க காரை பார்த்து, பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய லக்ஸரியான பொருளை பார்த்து ஏங்கிறத நிப்பாட்டிட்டு ஏதாவது ஒரு வீட்டுல இவ்வளவு புக் வச்சுட்டாங்கன்னு பார்த்து எப்ப ஏங்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்களோட கல்ச்சர் மாறும். அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டுல புத்தகங்களை சேர்க்க ஆரம்பிக்கணும். தயவு செஞ்சு சொல்றேன், இது சும்மா ஒரு பேச்சுக்காக நான் சொல்ல, பச்சையா நான் வாக்கு மூலமாவே சொல்றேன். ஒரு சாதாரணமா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம 3 நேரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ வழியில இல்லாம செத்து போயிடலாம் வச்சுருக்க ஒரு பையன், ஆடு வச்சுருந்த பையன் இந்த இடத்துக்கு உங்க முன்னாடி இவ்வளவு பாராட்டு புகழோடு வந்திருக்கேன்னா அது ஒரே விஷயம் வாசிப்பு தான். ஓகேங்களா? இது ஒரே ஒரு எவிடன்ஸாவே சொல்றேன். நீங்க என்ன உங்களை நீங்க அப்படியே நீங்க எப்படின்னு சொல்லுவாங்க, உங்க தாத்தா அப்படி இருந்தாரு, உங்க பாட்டன் இப்படி இருந்தா, உங்க கூட்டம் அப்படி இருந்தா, நீ எல்லாம் போயிட்டாங்க. நீ எப்படி இருக்க, நீ என்ன வாசிக்கிற, நீ என்ன கத்துக்கிட்ட, நீ யார்கிட்ட என்ன பேசுன, அதை மூலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி அவன் பண்ணா இவன் பண்ணான்னு பேசுறத நிப்பாட்டிட்டு நாம் இன்னைக்கு என்ன செய்தோம், நாம இன்னைக்கு என்ன பண்ணோம், 1 மணி நேரம் போன நோண்டுனோ இல்லை, ஒரு 10 பக்கம் வாசிச்சோம். அந்த 10 பக்கத்தை வாசிச்சதை வச்சு நாம் ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தோம், நம்ம தம்பிகளுக்கு சொல்லி கொடுத்தோம், நம்ம மனைவிக்கு உரையாடல் பண்ணோம். இந்த மாதிரியான உரையாடல்களை நிகழ்த்துவதற்கு, சந்தோஷமா வாழ்வதற்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு போட்டி இருந்தாலும், எவ்வளவு இது இருந்தாலும் உங்களை நீங்க நம்புறதுக்கு, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்க வாழ்வதற்கு இங்க வாசிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வாழ்ந்துட்டு காலகட்டத்துக்கு வாசிப்பை விட்டா நீங்க அமைதியா வாழ்றதுக்கு வழியே நீங்க எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, அது என்ன பண்ணாலும் இங்க கிளியரா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து சரியா இல்லை, இங்கேயும் சரியா வச்சுக்கோங்களேன், நீங்க எவ்வளவு உடம்பு மேம்படுத்தினாலும் அது பெருசா வேல்யூவே இருக்காது. நீங்க உங்களை நம்புறதுக்கு உங்ககிட்ட உங்களோட சிந்திக்கும் திறன் மேம்படணும். அப்ப சிந்திக்கும் திறன் மேம்படணும்னா வாசிப்பு ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு சொல்றேன், எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு 10 பக்கம் வாசிக்கிறத, 5 பக்கம் வாசிக்கிறத ஒரு காலை உடைப்பயிற்சி மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு நாவல் எடுத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. திருநெல்வேலிங்க எத்தனை பேர் திருநெல்வேலி வந்து போய் தெரியாது. ஆனா நான் திருவள்ளூர் மாவட்டம் வடக்கு தமிழ்நாடை பத்தி நான் திருநெல்வேலி இருக்கும் போதே வாசி கற்றுக்கிட்டேன். நம்ம தமிழ்நாட்டில் எல்லா ஊரும் நம்மளால போக முடியாது, எல்லா ஊர்லயும் மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு நமக்கு தெரியாது, என்னென்ன ஊர்ல என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு தெரியாது. இது எல்லாம் இருந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு வாசிப்பு முக்கியம். அப்போ நிச்சயமா வாசிப்பை விட வாழ்க்கையில் முக்கியமானது எதுவுமே கிடையாது. ஏன்னா நாம வாழ்றது நம் சக மனிதர்களை தெரிந்து கொள்வதற்காக தான். வாழ்க்கையில என்ன சுவாரஸ்யத்துக்கு போது சொல்லுங்க, எல்லாம் யோசிச்சு பாருங்க. எல்லா பணம் பேரு புகழ் எல்லாம் இருந்தா கூட அடுத்தவனுக்கு தெரிஞ்சாதான் சந்தோஷப்படுறோம்.
நீங்கள் என்ன ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா அது அடுத்தவங்க தெரிஞ்சுட்டு உங்களை வாழ்த்தினா தான் உங்களுக்கு ஜெயிச்ச மாதிரியும் ஃபீல் வருது. இதெல்லாம் உண்மை. யோசிச்சு பாருங்க. இப்போ நான் வந்து என்னை விட ரொம்ப திறமை வாய்ந்த படித்த பேரு புகழும் சொல்றது என்னை விட குவாலிஃபிக்கான எங்கள் அரசு அதிகாரிகள் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணன் ஹெட் மாஸ்டராக இருக்காப்புல, இன்னொரு அண்ணன் தாசில்தாராக இருக்காப்புல, அக்கா வந்து பேங்க்ல வந்து மேனேஜராக இருக்காங்க. இவங்க 3 பேருமே மாரி செல்வராஜோட அக்கா, மாரி செல்வராஜோட தம்பின்னு சொல்றாங்க ஒழிச்சு அவங்க தம்பி நான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது பெருமையா சொல்லல, அவங்க தான் என்னோட அதிகமாக படிச்சது. ஆனால் அவங்க என்ன படிச்சாங்கன்னா அவங்க வீட்டில் உட்காந்து லைட் போட்டு கணக்கு, மேக்ஸ், சோசியல் படிச்சுட்டு இருந்தாங்க. நான் வேற ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். ஓகேங்களா? அப்ப என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா இப்போ அவங்க எல்லாம் சாதாரணமா தெரியாங்க, அவங்களுக்கு அவங்களோட வெற்றியே தெரியாம போயிடுச்சு. இப்போ எங்க அண்ணன் ஒரு ஹெட் மாஸ்டர் வந்துட்டு நான் டயட் ஆகணும்னு ஆசைப்படுறேன், உங்க அண்ணன் தாசில்தார் வந்துட்டு நான் டயட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஏன்? அவனோட அதிகபட்ச ஆசை ஒரு கவர்மெண்ட் அரசு ஊழியர் ஆகணும்னு வெறி இருந்துச்சு அவங்களுக்கு. அந்த வெறி என்ன ஆகுதுன்னா பத்தல. ஜெயிச்சிட்டதுக்கு அப்புறம் என்ன தேவைப்படுது அப்படின்னா நாம் சுதந்திரமா இருப்போமா அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்கு வருது. நாம சுதந்திரமா சிந்திக்குவோமா? இப்போ அவன் நினைச்சிட்டு இருக்காங்க என்னைய நான் ரொம்ப சுதந்திரமா நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் மாதிரி சுதந்திரமா இருக்கான், வாசிக்கிறான், எழுதுறான், நைட்ல படிக்கிறான், காலையில் என்னமோ பேசுறான், ஏதோ வாழ்க்கையை வாழ்றான். என் வாழ்க்கை மேல அவனுக்கு ஒரு பிரியம் வருது. எப்படி வந்துச்சு? என்னைய அவங்க தான் அடிச்சிருக்காங்க, இதை வாசிக்காத, இங்க போகாத, அங்க போகாதன்னு அடிச்ச அண்ணன், தம்பி, அக்கா எல்லாரும் இன்னைக்கு என் வாழ்க்கையை பார்த்து ஆசைப்படுறாங்க. என் வாழ்க்கைன்னா நான் வாழ்ற அந்த புகழ்பெற்ற வாழ்க்கையே இல்லை, நான் பேசுற மொழி, நான் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ற விதம், நான் ஒரு படத்தை பார்க்குற விதம், நான் என் குழந்தைகிட்ட பேசுற முறை, இது எல்லாமே மாறி இருக்கு. நான் அதே ஊர்காட்டுல இருந்து காட்டு வாண்டி மாதிரி வாழ்ந்த வாழ்க்கை பையன் தான். ஆனா இன்னைக்கு என் குழந்தைகிட்ட நான் பேசுற முறை மாறி இருக்கு, என் மனைவி கிட்ட பேசுற முறை மாறி இருக்கு. என் மனைவி கிட்ட பேசுறதுனா ஒரு நான் அந்த ஊர்ல இருந்து போனா அந்த ஊர்ல மனைவி கிட்ட எப்படி பேசுவாங்களோ அப்படிதான் நான் பேசியிருக்கேன். நான் இன்னைக்கு இவ்வளவு வாசிச்சதுனால, இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டதுனால, ஒரு சக மனுஷிக்கிட்ட அவங்க எனக்கு மனைவி அப்படிங்கிறத கீழே இறங்காம 2 பேரும் ஈக்குவல் அப்படிங்கிறத 2 பேரும் உரையாடல் நடக்கல. அந்த உரையாடல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது என்னை பயங்கரமா மேம்படுத்துது. என்னோட தப்புகளை அவன் டக்குன்னு சொல்றாங்க பயப்படாம. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் கற்றுக் கொடுத்தது எனக்கு என்ன அப்படின்னா வாசிப்பு தான். தயவு செஞ்சு சொல்றேன், ரொம்ப என்ன சொல்றது, நான் திருப்பி சொல்ல நினைக்காதீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம் சொல்றேன். குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு, ஏன்னா ரொம்ப மோசமான காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். மதத்தின் வழியாக, சாதியின் வழியாக, பெருமைகளின் வழியாக நம்மளோட குழந்தைகளை மடைமாற்றம் பண்ணக்கூடிய, யோசிச்சு பாருங்க, நாம ஒரு 1 மினிட் ரீல்ஸுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்க போனை ஆன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரீல்ஸ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ சந்தோஷமா உங்களுக்கு காட்டும், நீங்க சிரிச்சுட்டு பார்ப்பீங்க. செகண்ட் வீடியோ கொஞ்சம் சோகமா காட்டும். அப்படியே போக 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 அந்த வீடியோ கடைசி எங்க போய் இருக்கும்னா என்னடா வாழ்க்கை அப்படிங்க போய் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்படியாப்பட்ட சுழற்சி வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். அங்க சாதி பெருமிதம் வீடியோவும் வரும், மத பெருமிதம் வீடியோவும் வரும், கடவுளை மட்டுமே நம்பக்கூடிய வீடியோவும் வரும். எல்லாமே வந்து பணம், சந்தோஷம், அந்த விஷுவல், இந்த விஷுவல், அங்க ஜப்பான்ல போய் ஒருத்தர் ஆடி இருப்பான், சுவிட்சர்லாந்துல போய் ஆடி இருப்பான், இங்க ஆடி இருப்பான், அங்க ஆடி இருப்பான், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து உங்களை ஏக்க வைப்பாங்க. ஓ, வாழ்க்கையில சந்தோஷமா இப்படிதான் இருக்கணுமா, பொண்டாட்டியை கூட்டிகிட்டு ஜப்பானுக்கு போகணுமா, பொண்டாட்டியை கூட்டிட்டு சுவிட்சர்லாந்து போகணுமா, இதெல்லாம் உங்களை ஏக்க வைப்பாங்க. அது எல்லாமே ஃபேக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எல்லாமே உங்கள் பார்வைக்காக நடத்தப்படுற ஒரு விஷயம். நீங்க பார்த்தா தான் அவங்களுக்கு வேல்யூ. அவங்க சந்தோஷமா தான் உங்களை பார்க்க சொல்ல, நீங்க பார்க்கறதுக்காக அவங்க பண்றாங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த ரீல்ஸ்ல அத்தனை சந்தோஷமா நினைச்சிட்டு இருக்கோம், அவங்க எல்லாம் நீங்க பார்த்தா தான் சந்தோஷமா இருப்பாங்க. அந்த வியூஸ் வச்சு தான் சந்தோஷமா இருப்பாங்க. அப்போ என்ன பிரச்சனைனா அவங்களை விட நீங்க மேம்பட்டவங்களா இருக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள பார்த்து நீங்க ஏமாந்துடாதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், அதெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு அதை எப்போவாது என் ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்க. தனியா இருக்கும்போது நீங்க பண்றத குழந்தைகள் பார்த்துட்டே இருப்பாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனா இருந்தனால இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முட்டி மோதி செம்ம அடி வாங்கிட்டேன். இதான் உண்மை, ஓப்பனா சொல்றேன், இதான் உண்மை. ஆனா நீங்க இன்னைக்கு நம்ம காலகட்டம் அப்படி இல்லை. உங்க குழந்தைகளுக்கு இப்பவே நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, நாம் இப்பவே நம்ம அந்த உலகம் பரபரப்பாயிட்டு பயப்படுறோம். நாம போனதுக்கு அப்புறம் இந்த உலகம் இன்னும் பரபரப்பா இருக்கும். எது நிம்மதினே தெரியாது, எது சந்தோஷமே தெரியாது, வெற்றி எதுனே தெரியாது. முதல்ல வெற்றி எதுனே தெரியாது. எது வெற்றி? இன்னொருத்தவங்களை புகழலாம், நான் நீங்க ஜெயிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சுவாங்க. இன்னொருத்தவங்களை புகழல, இன்னொருத்தவங்களை பார்த்து பெருமைப்படல, இன்னொருத்தவங்களை பார்த்து கை தட்டல, இன்னொருத்தவங்களை பார்த்த உடனே ஓடி கை கொடுக்கல அப்படின்னா நீங்க ஜெயிக்கவே இல்லைன்னு நம்ப வச்சுக்கோங்க. உலகம் அது கிடையாது, அது கிடையவே கிடையாது. நீங்க என்னைக்கு நடந்து போற பாதையில ஒரு பூ விழுந்து கிடக்கு, அந்த பூ உங்களுக்கு பிடிச்ச பூவா இருக்கு,
யாரை பத்தி யோசிக்காம அந்த பூவை கையில எடுத்துட்டு வீடு வரைக்கும் வரீங்களோ அன்னைக்கு தான் நிம்மதி அப்படின்னு அர்த்தம். எதை பத்தி யோசிக்காம உங்களுக்கு தோணக்கூடிய விஷயத்த அது ரொம்ப சாதாரண விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது தோணுது அப்படின்னா அதை செஞ்சு சந்தோஷமா வீட்டுக்கு வரீங்கல்ல, அதுதான் வாழ்க்கையில முக்கியமான சந்தோஷம். அந்த அந்த வாழ்க்கை முறையை உங்களுக்கு ஏற்படுத்தணும்னா உங்களுக்கு வாசிப்பு முக்கியம். ஏன்னா வாசிப்பு தான் உங்களோட அகத்தை பத்தி பேசும், உங்களை குற்றவுணர்ச்சிக்குள்ளாக்கும், சந்தோஷப்படுத்தும், மகிழ்ச்சிக்குள்ளாக்கும், யோசிக்க வைக்கும். அதனால வாசிப்பு ரொம்ப முக்கியம். அதை நான் சொல்லிட்டேன், இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப சந்தோஷமான விஷயம் உங்களுடைய உரையாடல் அப்படிங்கிறது. தயவு செஞ்சு சொல்றேன், நான் எவ்வளோ படம் பார்த்தாலும் சரி, எவ்வளோ விஷயம் பண்ணாலும் சரி, சினிமா யோசிச்சு பாருங்க, சினிமாலாம் அவ்வளோ ஒன்றும் கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சினிமா வந்து அது அவ்வளோதான். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, நான் போகிற இடத்துலலாம் வந்து பெரிய பெரிய அரசு அதிகாரிகள், பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து சினிமாவை பார்த்து வியப்பாங்க. அவங்கள நம்பி ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஓகேங்களா, நான் இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு இல்லாம போயிடுவேன். ஒரு படம் ஓடிச்சு, ஒரு படம் ஓடாம போச்சு, கண்டிப்பா ஆளே கிடையாது. ஓகேங்களா, ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் எப்படி நிலையா இருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நிலையா இருப்பேன். ஏன்னு கேட்டா, நான் சினிமாவை நம்பி இல்லை, என் வாழ்க்கையை நம்பி நான் இருக்கேன். நான் வாசிக்கிறேன். அதனால என் படம் ஓடினாலும் ஓடாம போனாலும் நான் டெய்லி வாசிக்கிட்டே இருப்பேன், ஏதாவது எழுதிக்கிட்டே இருப்பேன், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏதாவது என்னோட ஜென்ரேஷனுக்கு சினிமா இல்லைன்னா ஒரு பேச்சில் கடத்துவேன், ஒரு கவிதையில கடத்துவேன், ஒரு சிறுகதையில கடத்துவேன், எழுத்துல கடத்துவேன், இல்லை நடனமாடி கடத்துவேன், ஏதாவது ஒரு வசதியில் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா, ஆர்ட் ஃபார்ம் இருக்கு. நான் அவ்வளோதான். ஆர்ட் ஃபார்மோட எல்லா வேலையும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு சினிமாக்காரன் கொடுக்குற மரியாதையை ஒரு பேச்சாளருக்கு கொடுக்கணும், ஒரு கவிஞருக்கு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஒரு சினிமாவில் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சினிமாக்காரனை மட்டுமே கொண்டாடுறோம். தயவு செஞ்சு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, எங்களுக்கு அது பெருமையாக மாறி எங்களோட யோசிக்கிற திறனே போயிடுது. நம்ம என்ன பண்ணாலும் பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கொடுக்குறது இருக்குல்ல, அது ரொம்ப மோசமான ஒரு செயல். நான்லாம் வந்து ரொம்ப யோசிப்பேன், இவ்வளோ ஆசைப்படுறாங்களே, இவ்வளோ நம்ம வியக்குறாங்களே, நம்ம ஏதாவது தப்பு பண்ணா இவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம தப்பு பண்ணுறது வந்து எழுதுதானே, என்னைக்காவது ஒரு தப்பு பண்ணி மாட்டி உடனே வெளியில் வரும் வெளியே, இவனாரா அப்படின்னு அடி அடிப்பீங்க. அப்போ நான் சாதாரண மனுஷனாக இருக்குல்ல, நான் சாதாரண மனுஷனாக இருக்குல்ல. இப்போ எங்கள் அம்மா அப்பாவும் இருக்காங்க. எங்கள் அம்மா அப்பா இந்த உலகத்திலே உயர்ந்தமான மனுஷனை நான் நம்புவேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பா தப்பு பண்ணி நான் பார்த்துருக்கேன், அவங்களோட சட்டை போட்டிருக்கேன். அந்த சுதந்திரம் எனக்கு இருந்துச்சு. இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மனிதர்கள் யாருன்னு கேட்டால் எங்கள் அம்மா அப்பா நான் சொல்லுவேன். எங்கள் அம்மா அப்பா தப்பு பண்ணி நான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா அப்பா ஒருத்தர் என்ன இப்படி பேசிக்கிறாங்கன்னு பார்த்துருக்கேன். நான் இதெல்லாம் பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். ஆனால் நாம இங்கே வந்து நாம் யாரை பெருமையாக நினைக்கிறோமோ, யாரை ப்ரைடாக ஃபீல் பண்ணுறோமோ, யாரை அடையாளமாக பார்க்குறோமோ, அவங்க ஏதாவது மாட்டா உடனே அவங்க அடிச்சு தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தர் தேட ஆரம்பிச்சிடுவோம். ஓகேங்களா, தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. நீங்கள் யாரையும் ப்ரைடாக நினைக்கவே வேண்டாம். உங்களுக்கு ப்ரைடு அப்படிங்கிறது நீங்கள் நேர்மையாக இருக்கீங்களா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா. நான் ஒரு படம் எடுத்தோம்னா அந்த படம் மட்டும்தான் உங்களுக்கு பார்வை. என்னோட நான் பெருமை கிடையாது. என் படம் நல்லா இருக்கு, அந்த படம் பிடிச்சிருக்கு, இன்னொரு படம் பிடிக்கலன்னு சொல்லணும். நான் அப்படிங்கிறனாலே மாரி செல்வராஜ் எப்படிப்பா பிடிக்குன்னு சொல்ல முடியும்? அங்கேயே நீ தோத்து போயிடுவீங்க. மாரி செல்வராஜ் எடுத்தாலும் பிடிக்கல தான். அந்த நேரம் நம்ம இருக்கணும். எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை, எனக்கு வந்து எமோஷனல் கனெக்ட் ஆகலை. அதை யார் சொல்லி கொடுப்பாரோ வாசிக்க சொல்லுவோம். உங்களோட நேர்மையை, உங்களோட சமூக ஒழுக்கத்தை, சமூக தேவையை எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறது வாசிப்பு தான். நாம கரெக்டாக இருக்கணும். நாம இன்னொரு ஆளுக்கு துதி பாடக்கூடிய, ஒரு சினிமா பார்த்து கொண்டாடக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நாம எப்பவுமே நமக்கு ஒன்று பார்த்தோம், அது நேர்மையாக இருக்கு, பிடிச்சிருக்கு, அதனால வாழ்த்துறோம். அவ்வளோதான். இங்கே பேசுனாங்கல்ல, இங்கே ஒருத்தர் பேசுறாரு, பிடிச்சிருக்கு, வாழ்த்துறோம், இவ்வளவுதான். நான் அது வந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் முக்கியமான அங்கம். ஒரு படம் பார்க்குறோம், இல்லை ஒரு பாட்டு கேட்குறோம், இல்லை ஒரு பேச்சு கேட்குறோம்னா அதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை யார் எடுத்தா அப்படின்னு முக்கியமே கிடையாது. அது அந்த 2.5 மணி நேரம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துரும் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அது தப்பா இருந்துச்சுன்னா தப்பு, ரைட்டா இருந்துச்சுன்னா ரைட்டு. அதை தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் அதை வச்சு பயங்கரமாக இப்படி பண்ணிட்டான். தயவு செஞ்சு சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. நாம் இது எல்லாம் நிலையற்ற வாழ்க்கை நம்ம வந்துட்டோம். என்னடா இப்படி பேசுகிறான்னு யோசிக்காதீங்க. எனக்கு என்னன்னா பயமாகுது நாளாக. ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு வீடியோஸ் பார்த்து இந்த சோசியல் மீடியா பார்த்து ரொம்ப பயிரான வாழ்க்கையை இயங்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு என்ன பயம்னா, நம்ம இவ்வளோ பேர் பயிராக பார்க்குறாங்களே பயமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா வயிறுக்காக இயங்குற ஒருத்தனால யோசிச்சுப்பாங்க. நீ தமிழ்நாட்டு அரசியல் யோசிச்சுப்பாங்க, யாரெல்லாம் பெருமை அரசியல் பேசுகிறாங்களோ அவங்க எல்லாமே படுத்துக்கு பேசுறது எதுவுமே இருக்காது. பயங்கரமா போய் பேசுங்க, கிளாப் பண்ணுவாங்க, பயங்கரமா பேசுவாங்க, நாளாக திருப்பி பேசுறதே பேசிட்டு இருப்பாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, பெருமை அப்படிங்கிறது ஒரு கடத்துக்குள்ள பேச முடியாது. எவ்வளோ நாள் பேசுவாங்க பெருமையை, எவ்வளோ கேட்பாங்க அவங்கள. நீங்க பேச வேண்டியது உங்களோட அகத்தை பத்தி, டெய்லி நடக்கிற பிரச்சனைகளை பத்தி. நீங்க டெய்லி ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும், ஒவ்வொரு இஷ்யூஸ் நடக்கும். உங்களே நேர்மையை நீங்க
ஹேண்டில் பண்ணணும். அப்போ அந்த நேர்மை உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாசிப்பு ரொம்ப முக்கியம். தயவு செய்து சொல்கிறேன், எல்லா விஷயங்களையும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையின் ஓட்டத்தின் வழி அந்த வாழ்க்கையை வாழ்றது ஒரு முறை. ஆனால் அந்த ஓட்டத்தை நிறுத்தி எங்கேயாவது இளைப்பாகல் வேணும்ல, அந்த இளைப்பாகல் வாசிப்பா இருந்தால் இந்த சமூகம் முக்கியமாக மேம்படும், தனி மனித வாழ்வு மேம்படும், தனி மனித நம்பிக்கை மேம்படும். நம்ம பிள்ளைகளை பார்த்து ஒரு பயம் இருக்குல்ல, அது போகாது. பயம் வந்து என்ன ஆவானோ அப்படிங்கிற பயம் நம்ம வாழும்போதே போயிடும். நமக்கு நம்ம நினச்சிட்டே இருக்கிறோம் என்ன ஆவானோ பயமா இருக்கும்ல, அது நம்ம வாழும்போதே அது போயிட்டா பெட்டர். அதுக்கு நீங்கள் வாசிச்சுட்டா அவன் எப்படியாவது குறைச்சிக்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வாசித்து தான் கொடுக்கும். தயவு செஞ்சு வீட்டில் எல்லாருமே ஒரு வாசிப்பை நோக்கி நகருங்க. ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம், இது சாதாரண விஷயம் கிடையாது. நான் ஏங்கி இருக்கேன் சின்ன வயசுல புக்கு திருடி தான் படிச்சிருக்கேன். நான் ஒவ்வொரு எங்கேயாவது போய் இங்கே புக்கு திருடி அங்கே கெஞ்சி இங்கே கெஞ்சி இவங்ககிட்ட வாங்கி ராணி காமிக்ஸில் புக்கு, அந்த புக்கெல்லாம் நான் வைத்தியம் பிடிச்ச மாதிரி அடைஞ்சிருக்கேன். அண்ணன்கிட்ட போய் கெஞ்சி கெஞ்சி வாங்குவோம். அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு விறகு வெட்டி போட்டு சைக்கிளில் போய் ரைஸ் மில்லில் போய் நெல் குத்தி போட்டு அவங்க புக்கு கொடுப்பாங்க. அந்த புக்கை வாங்கி படித்து இப்படியெல்லாம் புக்கு படித்தவங்க தான் நீங்கள் டைரக்ட் ஆகிருக்காங்க. உங்களுக்கு ஈஸியாகவே புக் கிடைக்குது, எல்லா புக்குமே கிடைக்குது. தயவு செஞ்சு வாசிப்போட மகத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் எளிமையாக சொல்கிறேன்னா, நீங்கள் ரொம்ப கோட்பாடாக பேசினா நீங்கள் வந்து அதை நீங்கள் அவுட் ஆஃப் டெக்ஸ்ட்லேயே வச்சுருக்கீங்க நம்ம ஊரில். ஓகேவா? ரொம்ப ஆய்வாக கோட்பாடாக ஒன்று பேசணும்னா பேசுங்க சார், சூப்பர் சார் அப்படி போயிடுவீங்க. தயவு செஞ்சு உங்கள் கூட பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசுகிறேன். எனக்கு புரியும், எனக்கு அந்த வழி புரியும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அதனால் சொல்கிறேன், உங்களை புரிந்து கொள்வதற்கு தயவு செய்ய வாசிங்க. உங்களை புரிந்து கொண்டால் மட்டுமே இந்த சமூகத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த சமூகத்தை புரிந்து கொண்டால் மட்டுமே நீங்கள் இன்னொருத்த ஒடுக்க மாட்டீங்க, இன்னொருத்த சாதியால் பேச மாட்டீங்க, மதத்தால் பேச மாட்டீங்க. அப்போ இன்னொரு மனுஷனை நேசிப்பதற்கு வாசிப்பு மட்டுமே முக்கியம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன். வாசிப்பு வாழ்வு என்ற தலைப்பில் மிகவும் சிறப்பாக பேசி எல்லாமே முன்னாடி இருக்கு. ஒரே இடத்தில் கிடைக்கிற வழிவகை செய்கிறது இந்த புத்தக திருவிழா. எனவே இத்தகையதான புத்தக திருவிழா 9ஆம் நாளாக வெற்றிகரமாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு இறுதியாக துணை ஆட்சியர் திருமதி செல்வமதி அலுவலர் திரு ராஜ்குமார் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்வார்கள். அமைதியும் மீதான